ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி டுடே 6th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் கொஷின் பேப்பர் தான் பார்க்க டேர்ம் மிட் டேர்ம் கொஷின் பேப்பர். இது ராணிப்பேட் டிஸ்ட்ரிக் கொஷின் பேப்பர், ஓகேவா? இது எப்படி கேட்டிருக்காங்க பார்ப்போவாங்க. இது ஸ்டாண்டர்டால் பயங்கரமாக இருக்குது. என்னென்னா இந்த கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வெரி ஈஸியாக தான் இருக்குது. இந்த சூஸ் த கரெக்ட் ஆன்சர் மட்டும் கொஞ்சம் லைன் பை லைனாக கேட்டிருக்காங்க, மற்றபடி ஈஸியாக தான் இருக்குது, ஓகேவா? இல்லை ஆன்சர் எக்ஸ்பிளனேஷன் பார்ப்பாங்க. பேட்ச், த லேண்ட் வாஸ் பேட்ச் அண்ட் ட்ரை. சினானிம்ஸ், அதாவது கிளாசரி பார்ட்லேருந்து கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெரி ட்ரை, ஓகேவா? ஆன்சர் வெரி ட்ரை. நெக்ஸ்ட் கொஸ்டின், இது வந்து கிளாசரி பார்ட்லேருந்தே இருக்குது, ஓகேவா? கிளாசரிலேயே இதுக்கான இது இருக்குது, ஓகேவா? சோக்டு மீன்ஸ் கம்ப்ளீட்லி வெட், ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், கிராட்டிடியூட், தேங்க்ஃபுல். இது மூணுமே கிளாசரியுமே சினானிம்ஸுமே கிளாசரி பார்ட் புக்கில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் யூனிட்லேருந்து தான் மேக்ஸிமம் கேட்டிருக்காங்க. ஃபுல்லாகவே ஃபஸ்ட் யூனிட்லேருந்து தான் ஒன்று இருக்குது. யூனிட் 1 மட்டும்தான். யூனிட் 1 கிளியராக படிச்சிருந்தீங்கன்னா ஈஸியாக ரைட் பண்ணலாம், ஓகேவா? நெக்ஸ்ட் ஆன்டனிம்ஸ் பார்ப்போம். ஃபார்ட்யூன், மிஸ்ஃபார்ட்யூன், மியாகர். இதுக்கு லார்ஜ், பிக்கு சேம் மீனிங்காக வரும், பட்டு லார்ஜாக கரெக்டான மீனிங், ஓகேவா? ஏன்னா மியாகர் மீன்ஸ் ஸ்மால் குவான்டிட்டி, சிறிய அளவு சொல்கிறப்போ, பெரிய அளவு சொல்லும்போது லார்ஜ் குவான்டிட்டி சொல்லுவோம், ஓகேவா? ரேர்லினா ஃப்ரீக்வெண்ட்லி, ரேர்லி மீன்ஸ் ஃப்ரீக்வெண்ட்லி, ஓகேவா? நெக்ஸ்ட்டு, இது காம்பவுண்ட் வேர்ட்ஸ் வந்து உங்களுக்கு புக்கில் இல்லை, பட் ஜென்ரலாகவே கேட்டிருக்காங்க. ரெயின் ஃபால், டைம் லிமிட், போஸ்ட் கார்டு, ஆஃப்டர்நூன், சன் ரைஸ், ஓகேவா? அப்போது 4, 5, 1, 3, 2, ஓகேவா? இது புக் கொஷின் தான். ரெயின் கோட் வரும். செகண்ட் செயில் போட். தேர்ட் ஒன் டெண்டர் கோகோனட். ஆனால் இந்த 5th ரவுண்டில் எதுக்கு வச்சான்னு தெரியல, மிஸ்ஸிங் லெட்டர் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த 2 டாபிக் இல்லை, பட் அந்த 2 வேர்டுமே புக்கில் இருக்குது, ஓகேவா? என்னென்னா ரம்பிள், நெக்ஸ்ட் காசி, ஓகேவா? ரம்பிள் அண்டு காசி. நெக்ஸ்ட் கன்ஜெஷன் புக் பேக் கொஷின் தான். அந்த 5 கொஷின் லைனாக கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டுக்கு வந்து அண்டு வரும். அவர் டீம் பிளேடு வெல் அண்ட் ஒன் த கேம், ஓகேவா? நெக்ஸ்ட் செகண்டுக்கு வந்து பட் வரும். தேர்ட் ஒன் ஸோ, ஃபோர்த் ஒன் பிகாஸ், ஃபிஃப்த் ஒன் ஆர், ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த கொஷின் தான் வாங்க. இதுதான் நம்மளுக்கு ட்விஸ்ட் பண்ணி கேட்டிருக்காங்க. என்னன்னா எல்லாமே லைன் பை லைன் எடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டுக்கு, a tiny bird used a dash to remove the stones and loosen up the pancreas. அந்த ஸ்மால் பேர்ட் வந்து எதை பேஸ் பண்ணி அந்த ஸ்டோன்ஸ்லாம் ரிமூவ் பண்ணியிருக்கு அப்படின்னா க்ளவுஸ், ஓகேவா? டவுட் இருக்கல்ல. ஃபர்ஸ்ட் ஒன் க்ளவுஸ், செகண்ட் ஒன் பேபிஸ். இது வந்து இப்போ நம்ம 73ல் அந்த கண்டென்ட் இருக்குது, ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின், தேர்ட் கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா புக் இன்சைட் கொஷின், ஓகேவா? ஒன் டே பாசிங் வைல்ட் பேர்ட் செட்டில் திஸ் ரம் இன் டு த டேஷ். இது வந்து லைன்லி
பேஜ் நம்பர் 73ல செக்ஷன் 1ல் தேர்ட் பேராகிராஃபில் அந்த சென்டென்ஸ் அப்படியே கொடுத்துருக்காங்க. இது கேன்சர் டிப்ரெஷன் நிறைய பேர் ஆலோ சொல்லியிருக்கீங்க, பட் ராங். அது பி தான் கரெக்டான சென்டென்ஸ் அப்படியே லைனாக கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஃபோர்த் ஒன், நாட் பை எ லாங் ஷவுட், அவர் ஸ்டோரி ஹஸ் ஜஸ்ட் பிகன். அதே சேம் இப்போ நம்ம 73ல் இதுக்கான ஆன்சர் இருக்குது. ஓகேவா? ஃபிஃப்த் ஒன், த லெஃப்ட் த ஹோல் லிட்டில் பிக்கர் அண்ட் டேஷ் தென் they had found it. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ வைடர். இதுக்கான ஆன்சர் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம 74ல் இருக்குது. 74ல் செக்ஷன் 2ல் ஃபஸ்ட்டு பேராகிராஃபில் லாஸ்ட்டு லைன்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த சென்டென்ஸ் அப்படியே கொடுத்துருப்பாங்க. இங்கேருந்து ஸ்மால் டி கொடுத்துட்டு அங்கே ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு சூஸ் த கரெக்ட் வேர்ட்ஸ். இது வந்து புக்கில் இல்லை, பட் லாங்குவேஜ் இது எங்கேருந்து கேட்டிருக்காங்கன்னா லாங்குவேஜ் செக் பாயிண்ட் அந்த பேஸ் பண்ணி இங்கே அது வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு நீங்களே பாருங்கள், ப்ராவர்ப் மாதிரி கேட்டிருக்காங்க. பார்ப்போங்க. ஃபஸ்ட்டுக்கு ப்ராக்டிஸ் மேக்ஸ் எ மேன் பெர்ஃபெக்ட். ஓமானியம்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கு ஃபஸ்ட்டுக்கு ஆன்சர் ப்ராக்டிஸ், சிஇ வர்றது தான். ஓகேவா? செகண்டுக்கு வந்து பெயில், பிஏஐஎல், பெயில். ஓகேவா? பெயில் அப்படின்றது கண்டெய்னர், அதாவது வாட்டர் ஃபில் பண்ணுற மாதிரி லிக்யூடு ஐட்டம்ஸை ஃபில் பண்ணுறதுக்காக ஃபெச் பண்ணுறதுக்கான ஒரு கண்டெய்னர் தான் பெயில் சொல்கிறோம். நெக்ஸ்ட் தேர்ட் இஸ் அ நியூ. ஃபோர்த் ஒன் ப்ரே, பிஆர்ஏஒய். ஓகேவா? பிஆர்இஒய்னு ஃபுட்டு. ஓகேவா? இதெல்லாம் நம்ம 6th 7th டேர்ம்லேயே படிச்சிருப்போம். நெக்ஸ்ட்டு பொய்டிக் லைன்ஸ்னு கேட்டிருக்காங்க. பட் என்ன இதுக்கு பார்த்தீங்கன்னா சம்மர் கம்ஸ் இன் எ பிளேஸ் ஆஃப் இட் வித் சன் இஸ் மை டஸ்டி ஃபிட். இந்த லைனில் டஸ்ட் அ பொய்ட் வெல்கம் த சம்மர். இந்த புக் பேக் கொஷின் தான், ரெண்டுமே புக் பேக் தான். இந்த ரைமிங் நோட்ஸ் இல்லை இந்த ட்விஸ்ட்டு என்னென்னா புக்கில் செகண்ட் லைனில் இந்த வித் அப்படின்றது தேர்ட் லைனுக்கு ஆட் ஆகிட்டு இருக்கும். ஓகேவா? சம்மர் கம்ஸ் இன் எ பிளேஸ் ஆஃப் இட் வித் சன் இஸ் மை சன் டஸ்டி ஃபீட். அந்த மாதிரியோட வித் வந்து தேர்ட் லைனில் ஆட் ஆகிருக்கணும். ஆனால் எங்கள் புக்கில் ஒரு மாதிரி இருக்குது, பட் கொஷின் பேப்பரில் வித் வந்து செகண்ட் லைனில் கொடுத்துருக்காங்க. அதனால் ரைமிங் நோட்ஸுக்கு சம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கன்ஃபியூஸ் ஆகிருப்பீங்க. தெரிஞ்சு வச்சுங்க, வித் அப்படின்றது தேர்ட் லைனில் வரக்கூடியது. புக்கில் வந்து தேர்ட் லைன் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இங்கே வித் ஒன்றும் தேர்ட் லைனில் விட்டு வரணும். ஓகேவா? ஸோ கம்ஸு, ஸ்மைல்ஸு, ஈட்டு, ஃபீட்டு. ஓகேவா? ரைமிங் நோட்ஸ் பார்த்துக்குங்க. ரைமிங் நோட் ஸ்கீம் என்னன்னா ஏபி. ஓகேவா? மெமரி பாயிண்ட் வந்து லாஸ்ட்டு லைன் கேட்டிருக்காங்க. அதாவது தேர்ட் ஸ்டான்ஸா 4 லைன்ஸ், தேர்ட் ஸ்டான்ஸால் 4 லைன்ஸு கேட்டிருக்காங்க. ஃபோர்த்து ஸ்டான்ஸால் ஃபஸ்ட்டு லைன் மட்டும் கேட்டிருக்காங்க. ஓகேவா? நோட் பண்ணிக்கிங்க. ஓகேவா? 5 லைன்ஸ் தான், ஆக்சுவலாக 5 லைன்ஸாக கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஒய் டிட் த ஃபார்மர் ஹேவ் டு ட்ராவல் ஃபார். இதெல்லாம் புக் பேக் கொஷின். நம்ம கிட்ட அந்த நம்பரோட ஒரு லாஸ்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க. இங்கிலீஷ் என்ன பண்ணால் அது மேக்ஸிமம் அந்த கொஷின் தான் மேக்ஸிமம் ரிப்பீட்டாக கேட்கணும். நம்ம ஒரு சில கொஷின் மட்டும் இதுவாகிட்டு இருக்கு. ஓகேவா? இது வந்து தேவை. இப்போ நம்ம 76ல் ஃபஸ்ட்டு கொஷின் பாட் அவுட் அப்படின்றது நேம் த டூல்ஸ். அதுவும் இது தேர்ட் கொஷினாக கேட்டிருக்காங்க. தேர்ட் கொஷின் என்ன, ஒய் டிட் க்ரௌட் கெதர். இது ஃபோர்த்து கொஷின். இது ஃபிஃப்த்து கொஷின். ஓகே, அப்செட் வந்து ஃபிஃப்த்து கொஷின். ஆக்சுவலாக செகண்ட் கொஷினை விட்டுட்டு 1 3 4 5 அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. 1 3 4 5 இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து இல்லை கேட்டிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாயிண்டில் இருந்து பேராகிராஃப் கொஷின் கேட்டிருக்காங்க. ஓகேவா? இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அந்த கொஷின் தான் கேட்டிருந்தாங்க. ஓகேவா? இதுக்கான ஆன்சர் கீ பார்த்துக்குங்க.
நெக்ஸ்ட்டு இந்த கொஷின் நீங்கள் எப்படி ரைட் பண்ணியிருந்தீங்கன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. தேங்க் யூ.